லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்த உடனே அவர் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற பெத்லகேம் என்கிற கிராமத்தில் இயேசு பிறந்தார். சத்திரத்தில் கூட இடம் இல்லாததுனால ஒரு மாட்டு தொழுவத்தில் அவருடைய தாயாகிய கன்னிமரியாள் இயேசு பிறந்த உடனே ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் இடம் கிடைத்தார். ஏன்னா அவங்களுடைய சொந்த ஊர் வேறு, அவங்க நாசரேத்துன்ற ஊரில் இருந்தாங்க. குடிமதிப்பு எழுதும்படி சென்சஸுக்காக கவர்மெண்ட் சொன்னதுனால அவங்க அங்கேருந்து பிரயாணப்பட்டு பெத்லகேம்ன்ற ஊருக்கு வந்தார்கள். வருகிற வழியில் அவங்களுக்கு பிரசவம் காலம் ஆகிவிட்டது. அதனால் அங்கே தங்குறதுக்கு இடம் இல்லை. சத்திரத்தில் போய், இப்போ ஹோட்டல் லாட்ஜின்றோம்ல, அந்த காலத்தில் சத்திரத்தில் போய் இடம் கேட்டால் சத்திரத்தில் இடம் இல்லை, எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. அவன் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, பாவம் இந்த அம்மா. அதனால் அவன் இறக்கப்பட்டு இந்த மாட்டு தொழுவத்தில் தான் இடம் இருக்குது, வேணா அங்கே தங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னான். அதனால் இந்த மாட்டு தொழுவத்தில் மரியாளும் யோசேப்பும் தங்கினாங்க. அந்த ராத்திரியில் அவங்க பிரசவமாகி இயேசு பிறந்தா ஒரு மாட்டு தொழுவத்தில். பாருங்கள், இவ்வளோ பெரிய தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவன், நமக்கு வீடு வாசல்களையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிற தேவன், அவர் இந்த உலகத்தில் பிறந்தபோது ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் அவருக்கு இடம் கிடைத்தது. அங்கே தான் ஏழ்மை கோலம் எடுத்து அவர் அவதரித்தார். அவர் நினைச்சிருந்தா அரண்மனையில் பிறந்திருக்க முடியும், ராஜாக்களுடைய அரண்மனையில் அவர் பிறந்திருக்கலாம். ஆனால் அங்கே பிறக்கலை. சாதாரண மக்களும் அவரை பார்க்கணும், சாதாரண மக்கள் மத்தியில் அவர் உலாவணும், மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்றதற்காக ஒரு ஏழை குடும்பத்தில் அவர் அவதரித்தார். அவர் பிறந்த உடனே இரவு நேரம், குளிரான சமயம், அந்த செய்தியை தேவ தூதர்கள் சொல்கிறாங்க. யாருக்குன்னா, அந்த ராத்திரியில் வயல்வெளியில் ஆடு மேய்க்கிறவர்கள், அங்கே ஆடு மேய்க்கிற தொழில் செய்கிறவர்கள், வயல்வெளியில் ஆடுகளை எந்த மிருகங்கள் தாக்கிறாதபடி காவல் காத்து கொண்டிருந்தாங்க. அவங்க தான் விழிச்சிருக்கிறாங்க ராத்திரியில் வயல்வெளியில் பெத்லகேமில். அப்போ அந்த இடத்துல தேவதூதன் தோன்றின உடனே பிரகாசமான வெளிச்சம், தேவதூதன் நிற்கிறான். இவங்களுக்கு ஆச்சரியம், இந்த மேய்ப்பர்கள் அப்படியே பயப்படுறாங்க. அப்போ அவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க, பயப்படாருங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல வந்திருக்கிறேன். இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. என்ன செய்தி அது? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கார். அந்த இரட்சகர் என்கிற வார்த்தை, இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர் என்று அழைக்கப்படுகிறவர், ரட்சிப்பை கொடுக்க வந்தவர் இயேசு. அதான் அதனுடைய பெயருக்கு அர்த்தம். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா, ரட்சகர் என்ற அர்த்தம். ரட்சிப்பை கொடுக்க வந்தவர் அப்படின்னு அர்த்தம் இயேசுன்ற பெயருக்கு. அந்த ரட்சிப்புன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பரிபூரண ஆசீர்வாதம், பெர்ஃபெக்ட், பூரண ஆசீர்வாதம். அந்த ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, பூரண ஆசீர்வாதம். சிலர் நினைப்பாங்க பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது, அது மாத்திரம் அல்ல. ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பூரண ஆசீர்வாதம், பெர்ஃபெக்ட் பிளஸ்ஸிங். அதாவது எல்லா ஆசீர்வாதமும் ஒரு முழுமையாய் கிடைப்பது தான் ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு அர்த்தம். அதனால தான் இயேசு அந்த பெயரில் அவதரித்தார். ரட்சகர் அப்படின்னா ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறவர். அப்படி என்ன ஆசீர்வாதம் தருவார் அப்படின்னு கேட்டால், நம்முடைய சரீர சுகம், சரீரத்தில் ரட்சிப்பு, ஆத்மாவில் ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பு. சரீரத்தில் நமக்கு ஒரு ரட்சிப்பு தேவை. சரீரம் வியாதியினால் பாதிக்கப்பட்ட உடனே நம்முடைய சரீரத்தில் வேதனை உண்டாகிறது. எந்த வியாதி நம்மளை தாக்கிட்டாலும் நம்முடைய உள்ளத்தில் உள்ள சமாதானம் போயிடும், பாதிப்பு உண்டாகிறோம். ஐயோ, இந்த வியாதி என் கண்ணு பாதிக்கப்பட்டு போச்சுதே, கேன்சர் வந்துட்டுதே, ஆஸ்துமா வியாதி நான் என்ன பண்ணுறது, என்னால் நடக்க முடியலையே, எலும்பு பாதிக்கப்பட்டு போச்சுதே, பக்கவாதம் என் கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டு போச்சு, ஏதோ ஒரு வியாதி. அந்த வியாதி நம்முடைய சரீரத்தை பாதித்த உடனே நம்முடைய சமாதானம் பாதிக்கப்படும். இல்லை, ஒரு வியாதி வந்துட்டா
நம்முடைய உள்ளத்தில் உள்ள நிம்மதி போயிடுது, பயம் வந்துடுது. டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ, என்ன எனக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லுவாங்களோ, ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடுது. அப்போ சரீரத்தில் சுகம் பெறுவது சரீரத்தில் உண்டாகிற ரட்சிப்பு. அப்போ இயேசு வந்ததே நம்ம ரட்சிப்பதற்கு தான். அப்போ உங்களுடைய சரீரத்தில் வியாதி இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து அவர் ரட்சிப்பார். வேதத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:38 பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். இயேசு வியாதியஸ்தரை சுகமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். இயேசுகிட்ட பலதரப்பட்ட வியாதி உள்ளவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லாரையும் இயேசு சுகமாக்கினார். குருடர்கள் வந்தாங்க, அவர் தொட்ட உடனே கண் பார்வை வந்து விட்டார். செவிடர்கள் வந்தாங்க, இயேசு தொட்ட உடனே காது கேட்டு விட்டார். ஊமையர்கள் வந்தாங்க, இயேசு தொட்ட உடனே வாய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்க முடியாத திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்க, இயேசு அவங்கள பார்த்து பேசினார், எளிமை நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா நோய்களையும் அவர் சுகமாக்கினார். அதனால் இன்றைக்கு உங்களுடைய வியாதி எதுவாக இருந்தாலும் சரி, கேன்சராக இருக்கலாம், ஆஸ்துமாவாக இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், அலர்ஜி வியாதியாக இருக்கலாம், ஈஸ்னோஃபீலியாவாக இருக்கலாம், எனி டிசீஸ், எந்த வியாதியாக இருக்கட்டும், இயேசுவால் சுகமாக்க முடியும். இன்றைக்கு இந்த இடத்துல இயேசுவே எனக்கு சுகந்தாங்க, இயேசுவே என் பிள்ளைக்கு சுகந்தாங்க, இயேசுவே எனக்கு ஒரு விடு, அவ்வளோதான். சிம்பிள் ஃபெய்த், ஒரு சின்ன ஜபம். இயேசு அந்த ஜபத்தை கனப்படுத்துவார். இயேசு கனப்படுத்துவார். இவங்க குடும்பம் எப்படிப்பட்டது? பெரிய பணக்கார குடும்பமா, ஏழையா, எது வித்தியாசம் அவருக்கு பார்க்க தெரியாது. யார் கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுப்பார். நீங்கள் கூப்பிட்டா உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தம் கேட்டு உங்களுக்கு மரியாதை கொடுப்பார். ஐயோ இந்த மகள் கூப்பிடுறா என்ன, ஐயோ இந்த தம்பி என்னை நோக்கி கூப்பிடுகிறான், நான் அற்புதம் செய்யணும். சிம்பிள் ஃபெய்த், அவ்வளோதான். உங்கள் ஜெபத்தை கேட்பார். அதுக்கு தான் ஒரு மனிதனாய் வந்தார். எல்லா ஜனத்துக்கும் ரட்சகர் இயேசு. எல்லாருக்குமே அவர் தான் ஆண்டவர், எல்லாருக்குமே அவர் தான் ரட்சகர். நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் இன்றைக்கி வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கி அவர் உங்களை சுகமாக்குவார், இன்றைக்கி உங்களுக்கு சுகம் தருவார். அவர் சொல்லுவார், அதுக்கு தானே நான் வந்தேன் இந்த உலகத்துக்கு, உன்னை நேசிக்கிறேன், உனக்கு சுகம் கொடுப்பேன்னு சொல்ல. அதான் ரட்சிப்பு. வியாதியிலிருந்து விடுதலை ரட்சிப்பு, சரீரத்தில் ரட்சிப்பு. கடைசியாக ரட்சிப்பு அப்படின்னு சொன்னால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவது. நல்ல சுகமாக இருக்கிறோம், பாவம்லாம் மன்னிச்சிட்டாரு, வேலை இல்லையே, வருமானத்துக்கு வழி இல்லையே, எப்படி சாப்பிட்றது? கடன் பிரச்சனை இருக்குது, எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? பிள்ளைக்கு திருமண வயசு கடந்துக்கிட்டே போது, திருமணம் நடக்கலையே, எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஒரு குழந்தை இல்லாமல் அவமானத்தில் மாமியார் கஷ்டப்படுத்துகிறாங்க, மகள் அழுகிறான், எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, திருமண பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, இப்படி ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதிக்குது, முடிக்கு சமாதானத்தை கெடுக்குது. அன்று சொல்கிறாரு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். வேலை இல்லையா, வேலைக்கு வழி தரப்பேன். திருமண காரியமாக நான் ஒழுங்கு பண்ணி தருவேன். குழந்தை இல்லையா, நான் கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பேன். வறுமையாக அந்த வறுமையிலிருந்து விடுதலை கொடுப்பேன். என்ன ஆசீர்வாதம்? எதில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க? எது உங்களை துக்கப்படுத்துது? உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டம் துக்கப்படுத்துதா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கி உங்களை பாதித்து கொண்டிருக்கிற பிரச்சனை, உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை, அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளை குறித்த பிரச்சனையாக இருக்கலாம், எதனாலும் சரி, ஆண்டவர் உங்களுடைய பரிபூரணமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய துக்கத்தை மாற்ற விரும்புகிறார். அதில் ஒரு அற்புதம். நீங்கள் என்ன செய்தால் சந்தோஷப்படுவீங்க? இந்த பிள்ளைகள் என்னை தேடி வந்திருக்கிறாங்க, என்ன செய்தால் அவங்க சந்தோஷப்படுவாங்க? எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டா எனக்கு சந்தோஷமாக இருப்பேன். சரி, உனக்கு தருகிறேன். என் பிள்ளையுடைய திருமணத்தை நடத்தி வச்சுட்டா நான் சந்தோஷப்படுவேன், அந்த ஆசீர்வாதம் தருகிறேன். அதான் ஆண்டவர். உனக்கு நீ என்ன செய்தால் நீ சந்தோஷப்படுவ? உனக்கு என்ன தேவை இருக்குது? இந்த கடன் பிரச்சனை மாறிட்டா நான் நல்லா இருப்பேன் ஆண்டவரே, ஓகே நான் செய்கிறேன். அதுதான் ஆண்டவர் அன்பு, அந்த பரிபூரண ஆசீர்வாதம். ரட்சிப்பு என்பது பெர்ஃபெக்ட் பிளஸிங் என்ற அர்த்தம். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் ரட்சகராய் வந்தார். உங்களுக்காக, 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 உங்களுக்காக. தேவதாசன் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கு. உங்களுக்காக தான் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்ததே உங்களுக்காகத்தான். உங்களை ஆசீர்வதிக்கத்தான் அவர் மனிதனாய் வந்தார் இந்த பூமிக்கு. எதுக்கு வந்தார் தெரியுமா? சிலுவையிலே மரிப்பதற்கு. எல்லாரும் வாழுவதற்காக பிறப்பாங்க,
இயேசு பிறந்ததே சிலுவையிலே மரிப்பதற்காக, இரத்தம் சிந்தி மரிப்பதற்காக. அவர் பிறக்கிறதற்கு முன்னாலே 600 வருஷத்துக்கு முன்னாலேயே தீர்க்க தரிசனமாக அவரை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்த ஏசாயா 53 அதிகாரத்தில் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறாரு. இப்படி மேசியான்னு ஒருவர் வருவார், இரட்சகராக வருவார், அவர் சிலுவை சுமப்பார், அடிபடுவார், அவருடைய கைகள் கால்கள் காயப்படுத்தப்படும், இரத்தம் சிந்தி மரிப்பார் என்று. மரித்து மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பார், அதுவும் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறாரு. மரிப்பதற்காகவே இயேசு பிறந்தார். ஏன்னா அவருடைய மரணத்தின் மூலமாக தான் நமக்கு நித்திய வாழ்வு. நம்முடைய பாவத்தை தன்மீது ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை தன்மீது ஏற்றுக்கொண்டார், நம்முடைய சாபங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்கள் வேதனைகளை தன்மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். நமக்காக ஒரு சிலுவையில் சாபமானதுனால நம்முடைய சாபம் நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகிறது. நமக்கு இத்தனை ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அவர் சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால மரிப்பதற்காகவே பிறந்தவர் இயேசு உங்களுக்காக. இன்றைக்கு அந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார், உங்களை ரட்சிக்க போகிறார், உங்களுக்கு சமாதான, சந்தோஷம், விடுதலை, சுகம் கொடுக்க போகிறார். இன்னைக்கு ஏதோ காரியத்தில் விடுதலை தேவை. வியாதியில் கஷ்டப்படுறீங்களா? சாபத்தில் கஷ்டப்படுறீங்களா? பயம், கலக்கம், பிசாசு போராட்டம், இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை. வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. உங்களுக்கு எதில் சுகம் வேணும் அந்த இடத்துல கை வைங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது வியாதின்னு அவங்க மேலே கை வைங்க. இப்போ பயம் இருக்குன்னா இருதயத்தில் கை வைங்க. டிப்ரெஷன், பயம் இருக்குது, விடுதலை வேணும். சாத்தானுடைய கட்டு அறுக்கப்படணும். இப்போ ஜெபிக்க போகிறோம். இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து அவருடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். சிலுவையில் அவருடைய நோய்களை சுமந்தீர். சாத்தானுடைய வல்லமை உறிந்து கொண்டு அவனுடைய தலையை மிதித்து போட்டீர். சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டீர். இவங்க உங்கள் பிள்ளைங்கப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை வரட்டும். எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த நோய்கள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை சரீரத்திற்குள் இறங்கட்டும். நோய்களை, பலவீனங்களை கொண்டு வருகிற போராத சாத்தானை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த வியாதியை எடுத்துக்கொண்ட விலகி போ பிசாசு என்று உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். பயத்தின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள், குடும்பத்தை பாழாக்கிற பில்லிசுனிய பிசாசன் கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை வரட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய ரத்தத்தை இந்த வீட்டுக்குள் தெளிக்கிறேன். இந்த சகோதரன் மேலே, சகோதரி மேலே இயேசுடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இப்பொழுது விடுதலை, சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். பயங்கள் விலகட்டும். தூக்கத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் விலகட்டும். சிறு குழந்தைகளை தொடுகிற பொல்லாத சத்துருவை கடிந்து கொள்ளுகிறேன். ஒவ்வொருவருக்கு சுகம், ஒவ்வொருவருக்கும் விடுதலை. இன்று முதல் நல்ல சுகம், விடுதலை, மகிழ்ச்சியை காணட்டும். நீர் அற்புதம் செய்து விட்டீர், விடுதலை தந்து விட்டீர், சுகம் தந்து விட்டீர். அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.